எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமா விழுந்திருந்ததுங்க யுஎஸ் மார்க்கெட். என்ன காரணம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். ஸோ ட்ரம்ப் டேரிஃப் வந்து உள்நாட்டுல ஒரு இன்ஃப்ளேஷனை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தி. தென் எக்கனாமிக் growth வந்து ஸ்லோ டவுன் ஆயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அதனால பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுங்க. தென் இந்த டிக்ளைன் வெள்ளிக்கிழமை இந்த டிக்ளைன் வந்து ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இது பெரிய டிக்ளைன் 2025லே இது வந்து ஒரு பெரிய டிக்ளைன் அப்படின்னு சொல்லலாம். நாஸ்டாக் வந்து ஒரு 438 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 748 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 104 பாயிண்ட் டவுனுங்க. ட்ரம்ப் அவர்கள் விரைவிலேயே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எடுத்துட்டோம்னா தொடர்ந்து ஒரு 87.65 அந்த ரேஞ்சிலே இருக்குங்க. 87.5ல இருந்து 87.9க்குள்ளேயே இதை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா எஃப்ஐஐஸோட செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பட் ஆர்பிஐஸ் வந்து நிறைய டாலர் வித்து அதை ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8045ல இருக்குங்க. கடைசி ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு பக்கமா ஏறி இருக்கு ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு. தென் நிஃப்டி 50 க்ளோசிங்ல 22,795ல இருந்துருக்குங்க. லாஸ்ட் 1 இயர் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.5% அப், 6 மந்த்ஸ்ல ஒரு 8% வந்து டவுன். பிப்ரவரி 21 ஒரு 3450 கோடிக்கு பக்கமா வித்திருக்காங்க. தென் டோட்டலா பிப்ரவரியில மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 36,850 கோடிக்கு பக்கமா வித்திருக்காங்க. 2025ல மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,00,000 கோடிக்கு மேல எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. பை சைனா செல் இந்தியா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருதுங்க. ஆர்பிஐ என்ன பண்றாங்க, அந்த கேப்ல கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து பயங்கரமா கூட்டுறாங்க. ரெக்கார்ட் லெவல்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட 879 டன்ஸ் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் நம்ம இருக்கோம். இன்னும் போக போக கோல்டு அக்யூமுலேட் பண்ணுவாங்க. உலக நாடுகள் எல்லாருமே வந்து கோல்டை நிறைய வாங்குறாங்க. கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாகும். கோல்டு பிரைஸ் இன்னும் ஏறும். கன்சிடர் பண்ணாதவங்க இப்பயும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்க்கு செபி வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. எதற்காக இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா செபியோட ரூல்ஸ், ரெகுலேட்டரி நார்ம்ஸ் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணல, அதை வந்து அட்ஹர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னென்ன விஷயத்துல அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. கிளியன்ஸோட ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இம்ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணதுக்காக. தென் ஒரு சில ரிப்போர்ட்டிங் டிஸ்கிரிபன்சிஸ், இதனால அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021 டு நவம்பர் 2022 இந்த ரேஞ்சில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கு 45 நாள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைனை கட்டுறதுக்கு. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா ஸ்டீலோட சிஇஓ டிவி நரேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டீல் இம்போர்ட்டுக்கு டியூட்டி போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும், ஸ்டீல் இம்போர்ட்டை வந்து கர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். உள்நாட்டில் ஸ்டீல் உற்பத்தியாளர்களுக்கு இது பெரிய நட்டத்தில் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்றது நம்மளுக்கு நல்லா புரியுங்க. எக்ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 29% வந்து குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 இருந்து ஜனவரி 2025 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 மில்லியன் டன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதற்கு முந்தைய காலாண்டு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24 ஏப்ரல் 1 2023ல இருந்து ஜனவரி 2024 அந்த 9 மாசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது 5.61 மில்லியன் டன்னா இருந்திருக்குங்க. இது கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருக்கு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் இம்போர்ட் எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னா 20% கூடியிருக்குங்க. அதாவது இந்த ஏப்ரல் ஜான் 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 8.29 மில்லியன் டன்னா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் வந்து நிறைய லோ பிரைஸ் ஸ்டீல் சைனாக்குள்ள வர்றது, தென் வியட்நாம்ல இருந்து வர்றது, ஜப்பான்ல இருந்து வர்றது, இன்னும் டேரிஃப்லாம் இன்னும் ரோல் அவுட் ஆகலைங்க. டேரிஃப் ரோல் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ஜப்பான், சைனா, வியட்நாம் எல்லாம் இன்னும் நிறைய உள்ள கொண்டு வந்து லோயஸ்ட் பிரைசஸ்ல டம்ப் பண்ணுவாங்க. தென் இங்க உள்ள ஸ்டீல் மேக்கர்ஸ்க்கு அது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸ்டீலோட பிரைசஸ் எல்லாமே இவங்களும் குறைப்பாங்க, ப்ராஃபிட் அடி வாங்கும். தென் எக்கனாமில ஒரு ஸ்லோ டவுன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அதாவது சப்ளை அதிகமா இருக்கும், டிமாண்டு கம்மியா இருக்குங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா சஃபாரி ஸ்டீல் எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னா டாடா சஃபாரி அவங்க ரோல் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 27 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீல் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 40% மேல கீழே விழுந்திருக்குங்க. பட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஹுண்டாய் இது ரெண்டுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பயங்கரமா கீழே விழுந்துருந்துச்சு. 6% 7% வரைக்கும் விழுந்திருக்கு. பட் ரெண்டுக்குமே வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. என்ன காரணம் விழுந்ததுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை இம்போர்ட் பண்றதுக்கு, அதாவது இம்போர்ட் டியூட்டி நம்ம போடுவோம் இல்லையா, வெளிநாடுகள் உலக நாடுகள்ல இருந்து கார்ஸ் உள்ள வர்றதுக்கு இம்போர்ட் டியூட்டியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வேலையில ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் சந்திச்சு இது சம்பந்தமா பேசியிருக்காங்க. நம்ம வந்து பட்ஜெட்லேயே இதற்கான ஒரு சில சிக்னல்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோங்க.
ஸோ இது வந்து ஃபாரின் பிளேயர்ஸ், நம்ம இம்போர்ட் டியூட்டியை குறைச்சோம் அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய ஃபுல்லி ஃபர்பிஷ்டு கார் உள்ள வரும். இது வந்து லோக்கல் பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த இம்போர்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, காஸ்ட் வந்து ஒரு $40,000 கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இம்போர்ட் டியூட்டி ஒரு 70%. $40,000 மேலே இருக்கு கார்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 110% வந்து இம்போர்ட் டியூட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 70% 110%க்கே வந்து ட்ரம்ப் அவர்கள் அதிகமாக தான் நம்ம டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா ரெசிப்ரோக்கல் டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துங்க. லாங் டேர்ம்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஏற்கனவே இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம பல தடவை சொல்லிட்டோம். ஸோ டெஸ்லா வந்துச்சு அப்படின்னா டெஸ்லாவுக்கும் நம்ம டஃப் கொடுப்போம். இதைத்தான் நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அடுத்து இந்த ஃபார்மா செக்டரை பார்ப்போங்க. போன வாரம் ஃபுல்லாகவே ஃபார்மா செக்டர் பயங்கரமாக குறைஞ்சிருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நம்ம வந்து ஒரு 38% அனுப்புறோம். அமெரிக்காவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 38% இருக்கு. இதனால நம்மளுக்கு பயங்கரமா அடி வாங்கும். ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர்ல 10% டவுனு, 6 மந்த்ல 16% வந்து டவுனுங்க. பட் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. 1150 ரேஞ்சில் இருக்கு, நம்ம லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து ஜைடஸ் வந்து PE 20, அதுவும் 870 80s கிட்ட வந்திருக்குங்க, அதுவும் லிஸ்ட்ல இருக்கு. தென் சிப்லான்னு ஒரு ஸ்டாக் நான் வந்து ரொம்ப ஏர்லியர் டேஸ்ல வாங்கினதுங்க, பட் PE வந்து 24 கிட்ட வந்திருக்கு. அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து நாட்கோ, நம்ம ஏற்கனவே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 7.6ல இருக்கு. தென் பயோகானோட ஷேரை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டெட் டு ஈக்விட்டி 0.80ங்க, ரொம்ப ரொம்ப அதிகம். PE வந்து 47ல இருக்கு, அதுவும் அதிகம். FIIs இன்னும் உள்ள என்ட்ரு ஆகலை. FIIs வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக விற்றாங்க. இப்போ வந்து ஒரு 5% பக்கமாக FIIs ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 1.5க்கு கீழே வருது, PE வந்து 30 தொடுது அப்படின்னா நம்ம வந்து இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். பட் பயோகானை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். பட் மற்ற ஷேர்ஸ் எல்லாம் வந்து 6 வருஷம் 7 வருஷம் அப்படின்னா, பயோகான் இந்த டெட் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்க பயங்கரமாக ஷேர் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுங்க. ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் நல்ல கம்பெனி. அவங்க ரீசெண்டாக அமெரிக்காவில் ஒரு பிஸ்னஸை வாங்கினாங்க. அவங்க பிஸ்னஸ் வாங்கின நேரம் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏற்றிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா அவங்க கட்ட வேண்டிய இருக்கும். தென் உலகம் ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. எல்லா நாடுகள்லையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. பயோசிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக நல்ல பிஸ்னஸ், லாங் டேர்மில் ஸ்கோப் இருக்கும். பட் வெரி 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 லாங் டேர்ம். அடுத்த கேள்விகளுக்குள்ளே போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் HGS அப்படின்ற கம்பெனியை பற்றி நேற்று சொன்னீங்களே சார், அதில் ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.17 இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம அதுக்கு தாங்க ப்ரொமோட்டர்ஸோட இன்டெகிரிட்டியை பார்ப்போம். ஹிந்துஜா குரூப் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்மால் கேப்பாக இருக்குது, கடன் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த சைடு போக வேணாங்க. உங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கடன் இருந்தாலும் ஷேர்ஸை பிளச் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து வாங்குவோம். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஷேர்ஸ் வந்து பிளச் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து கெய்ன்ஸ் டெக் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, 110ல் இருக்குது. ஸோ அந்த சைடு போகிறது நல்லதில்லை. அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, PEயும் கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக இருக்குது. பட் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப 2 கோடி ரூபாய் தாங்க ப்ராஃபிட். போன குவார்டர் கிட்டத்தட்ட 150 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு ஒரு 100 கோடிக்கு பக்கமாக ப்ரொவிஷன்ஸே இந்த தடவை எடுத்துக்கிறாங்க. 100 கோடி இல்லைங்க, 200 கோடி வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து சரியாக இருக்குது, இன்னும் நாளாகும். நம்ம அடுத்த குவார்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றி நேற்று சொன்னோம் இல்லையா, தென் நார்தன் ஆர்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அவங்களும் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்ம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க, நாட்கோ ஃபார்மா 1100ல நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், இப்போ வந்து 800ல வந்துருச்சு. நான் வந்து அந்த 1100ல வாங்கினதை செல் பண்ணிட்டு திருப்பி 800ல நான் அதை வாங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க. லாஸ் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் அதை விற்கவே விற்காதீங்க. இப்போ நீங்கள் வித்துட்டு 800ல வாங்கினதுக்கப்புறம் அது 500 போகும், மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? 800ல வாங்கினதை வித்துட்டு 500ல வாங்குவீங்களா என்ன? ஸோ அப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. பெஞ்சமின் கிரஹாம் சொன்னதுக்கு நேர் எதிரானது அது. அவர் என்ன சொல்றாரு, பீக்ல நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க வாங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல அது பிரேக் ஈவன் ஆகும் தெரியாது. அதனால இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஸோ இப்படி வித்துட்டு திருப்பி லோயஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கணும் அப்படின்றத மறந்துடுங்க. அப்படி ஒரு ஐடியா உங்க மனசுக்குள்ள இனிமேல் வரவே கூடாது. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, ஸ்டார் ஹெல்த், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், கர்நாடகா பேங்க், HGS, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வேல்யூவேஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏன் அதை இன்னும் B12ல இதை ஃபர்தராக ஆட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க.
நம்ம வந்து இது இன்னும் குறையும், அதனால தான் நான் ஆட் பண்ணல அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம B12 ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுல லார்ஜ் கேப் 6, 7 கம்பெனி இருக்கு. நம்ம நண்பர்கள் என்ன பண்ணிருவாங்க, லார்ஜ் கேப்ப விட்டுட்டு, இதுல HGS, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், கர்நாடகா பேங்க்ன்ட்டு அடிச்சு ஏத்திருவாங்க இதுல கவுண்ட்ட. ஸோ லார்ஜ் கேப்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்றதுனால தாங்க அந்த லிஸ்ட்ட நான் அப்டேட் பண்ணாமயே வச்சிருக்கிறேன். அதுலயும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு 12 ஸ்டாக்ஸ்ல மோர் தென் 60% வந்து லார்ஜ் கேப்பா தான் இருக்கும். நம்ம இத உள்ள நுழைச்சிட்டோம்னு வச்சுக்கங்க, இது எல்லாமே ஸ்மால் கேப், மிட் கேப். ஸோ லார்ஜ் கேப்க்கு அவங்க குடுக்குற வெயிட்டேஜ் வந்து குறைஞ்சு போயிரும். அதனால தான் இதுல இருக்கிற கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஆதித்யா பிர்லா இது 2மே சூப்பரான வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. இருந்தாலும் அத 2யும் ஆட் பண்ணாம வச்சிருக்கிறதுக்கு அதாங்க காரணம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதைத் தொடர்ந்து என்னுடைய மாணவ நண்பர் ஒருத்தர் இப்ப சிடிஎஸ்ல ஒர்க் பண்றாருங்க. அவரு ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆயிருக்கிறாருங்க. 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்டர் ஆனவங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தானே தெரியும். ஃபார் எவ்ரி ஃபால் பயங்கரமா ரைஸ் ஆகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆகிறப்ப எல்லாம் வித்து வித்து, ரைஸ் ஆகிறப்ப எல்லாம் வாங்கி வாங்கி வித்து வித்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. கொஞ்சம் பணம் வந்து எடுத்துக்கிறாரு. ஆனா ஒரு பீக் போச்சுல, போன செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர்ல பீக்ல போயிட்டு 6 மாசம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? குறைய ஆரம்பிச்ச உடனே மாட்டிக்கிட்டாரு. அதாவது புல் மார்க்கெட்ல பண்ண அதே வேலைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள போறப்ப அந்த சைக்கிள் இருக்கும் இல்லையா? அதுல மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 8 லேக்ஸ் பக்கமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50% வந்து இப்ப லாஸ்ல இருக்குங்க. இந்த மாதிரி லாஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு கேட்டாரு. சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னேன். அவரு அதோட ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்புனாரு. நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தோம். இந்த மாதிரி நிறைய நேயர்கள் இருக்கிறாங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஸ்கிரீன்ஷாட்டை யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்டோம். அவர் வந்து பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம வந்து இதை காட்டுறோங்க. கிட்டத்தட்ட 26 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாருங்க. அதுல லார்ஜ் கேப்னு பார்த்தோம்னா 2 தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டாடா மோட்டார்ஸ் இருக்குது. தென் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கு. அது போக கம்பெனிஸ் வந்து நீங்க அதுல லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஏபிசிடில இருக்கிற 26 லெட்டரும் அதுல இருக்கும்னு நினைக்கிறேங்க. 26 ஸ்டாக் இருக்கு. அதானி பவர், பிசி, தென் டேட்டா பேட்டர்ன், டிஷ் டிவி, எஃப்சிஎஸ் சாஃப்ட், தென் கோதா, கிரீன் பவர், ஹெச்எஃப்ஐஎல், ஐடியா, இந்தியா இன்ஃபோ, இண்டோவின்ஸ், தென் ஜூபிட்டர், எம்எஸ்டி, ஒலக்ட்ரா, தென் சான்வாரியா, எஸ்ஜேவிஎன், எஸ்ஐபி, ஸ்பைஸ்ஜெட், யூகோ, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், தென் கடைசி 2 என்னன்னே எனக்கு தெரியலங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுல எல்லாம் பெரிய லாஸ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி புதுசா இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்கேயும் இதே கேமே விளையாண்டுருக்காரு. மார்க்கெட் தான் கடைசி 6 மாசமா ஏற ஏற அடிச்சடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்ல, எஃப்ஐ தான் வித்து தள்ளிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கேயும் அதே நிலைமை தான் நீடிக்குதுங்க. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ்குள்ள போகாதீங்க, லார்ஜ் கேப்புக்கு போங்க, ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி பாருங்க, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் பாருங்க, வேல்யூவேஷன் ரேஷியோஸ் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதுதாங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. இந்த மாதிரி போய் யாரும் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. பல ஆண்டுகள் ஆகுங்க இதுல இருந்து வெளில வர்றதுக்கு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.